வீடு இதான். வீடு எப்படி இருக்கு? வெளியில பார்க்க நல்லாதாக்கா இருக்கு. வாடகை எவ்வளோ கேட்பாவ? எங்க வீட்டுக்கெல்லாம் வாடகை 2000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் கேட்பாவ. வீட்டை உள்ள போய் பார்க்கலாமாக்கா? வீட்டுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு சாவி ஏண்டல்ல மல்லிகா. உனக்கு இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்க்கணுன்னு ஆசையா இருக்கா மல்லிகா? ஆசைப்பட்டு என்னக்கா பிரயோஜனம்? அதான் உங்ககிட்ட சாவி இல்லைன்னு சொல்லிட்டேல, வேற எப்படி பார்க்க முடியும்? சாவி இல்லைன்னா என்ன? இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத உனக்கு நான் காமிக்கேன். உங்கள் ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களாக்கா? என்னது வீடியோவா? எனக்கு ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கவே தெரியாது. இதில் வீடியோ எடுத்தோம் நாங்கள். நம்ம ஃபோனில் ஒன்றும் பார்க்கண்டா, நேரில் வீட்டை பார்த்துடலாம். அதை எப்படிக்கா பார்க்க முடியும்? இந்த வீட்டுக்கு பின்பக்க கதவு உடஞ்சாக்கா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி பின்பக்க கதவுலாம் உடஞ்சில்ல, நல்லா தான் இருக்கு. வேற எப்படிக்கா இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்க முடியும்? இந்த வீட்டுக்குள்ளே சாவி இல்லாமலாம் போய் பார்க்க முடியாது மல்லிகா. பக்கத்தில் இருக்குதுல, இந்த வீட்டை போய் பார்ப்போம். இந்த வீடை பார்க்கன்னு வந்திருக்கோம். எதுக்குக்கா பக்கத்து வீட்டை பார்க்கணும்? ஏன்னா இங்கே உள்ள வீடுகள் எல்லாமே வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயும் ஒரே போல தான் இருக்கும். அந்த வீட்டில் உள்ளவே உங்களுக்கு தெரிஞ்சவில்லை? ஆமாம் மல்லிகா, நீ நினைக்கிறது மாதிரி இந்த வீட்டில் உள்ளவே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவே தான். இங்கே தானக்கா உங்கள் வீடு இருக்கதா சொன்னீங்க. எதுக்கா உங்கள் வீடு? நானும் வந்த உடனே என் வீடை பற்றி கேட்பேன்னு நினச்சேன். கேட்கல. இப்போ மாதிரி கேட்டியே. நான் பக்கத்தில் இருக்குதுல்ல, இதுதான் என் வீடு. ஓ, அது நம்பி தான் அங்கே உள்ளவே எல்லாரும் தெரிஞ்சவேன்னு சொன்னீங்களோ? ஆமாம். சரி வா, உள்ளே போய் பார்ப்போம். என்ன மல்லிகா திடீர்னு உம்முன்னு ஆயிட்டு? அங்கே திரும்பி உங்கள் வீட்டு முத்தத்தை பாருங்களாம். வீட்டு முத்தத்தில் என்னது இருக்கு? நம்மகிட்ட உள்ள பொருளெல்லாம் ஆட்டை பிடிச்சில்லக்கா, அந்த கிளவி தானே இது? ஆமாம், இதுவும் பேசாத, அமைதியாரு. இங்கே ஒரு பெரிய மனசு முன்னாடி நிற்கிது. 2 பேர் கணக்கு தெரியலையோ? குசு குசுன்னு கதை விட்டுட்டே இருக்கிய. நீ என்ன காய போட்டிருக்கா புளிய 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு போனேன். வர்றதுக்கு அரை மணி நேரம் கூடுதலாயிட்டு. வந்தவ வீட்டுக்குள்ளே வரணும். அதை விட்டுவிட்டு இதில் நின்று என்ன கதை? பக்கத்து வீடு காலியாக இருக்குதுல்ல, அதை பார்க்க தான் இவள் வந்திருக்கா. அவள் அந்த வீடை தானே பார்க்கன்னு வந்திருக்கா. பார்த்துட்டு போவா. நீ நம்ம வீட்டுக்குள்ளே பாத்திரம்லாம் கழுவாமல் கிடக்குது, அதை போய் கழுவுக வேலையை பாரு. 2 பிள்ளைகளும் உள்ளேருந்து படிச்சுட்டு இருக்காவ. அவையிலெல்லாம் தொந்தரவு பண்ணாத. வீடு வாசலெல்லாம் தூசியாக கிடக்குது, தூத்துரு. பிள்ளைகளெல்லாம் செய்ய சொல்லாத. பின்னாடி காய போட்டிருந்த துணியெல்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு. நான் ஒரு கை எடுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் எடுத்து உள்ளே கொண்டு வந்து மடித்து வைக்க வழியை பாரு. இப்படி இதில் நின்று வெட்டியாக கதை விட்டுட்டு இருக்காத. எனக்கு கடையில் 2-3 ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது. நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும். நான் இவ்வளோ பேசுகிறேன், ஏதாவது வாயை திறந்து பேசுக்காளா? ஏன் மோவை வரட்டும், அவன்கிட்ட சொல்லணும். இல்லைனா இவ சரிப்பட்டு வரமாட்டான். ஏதாவது வாயை திறந்து பேசுக்காளா? வாயில் குளுக்கட்டி வச்ச மாதிரி இருக்கா. இங்கே நின்று வெட்டியாக கதை விடாமல் உள்ள போய் வேலையை பாரு. இது உண்மையிலே அந்த கேள்வியாக்கா இல்லை வேற யாருமா? இதை பற்றி இங்கே எதுவும் பேசண்டா மல்லிகா. உள்ளே போய் பேசுவோம். உள்ளே வா மல்லிகா. சரி வரேங்க்கா.